எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? தம்பி உட்காரு, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, உட்காருங்க. சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பாடு இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து யாரு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குகிற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுகிறார். மான் உறுப்பினர் உட்காரு. மாண்பு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினார், கார் நடத்தினார். நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்துங்க. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துகிறார் சொன்னார். நீங்கள் கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒன்றுமே செய்யாமல் நிறுத்திட்டீங்க. நீங்கள் மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் செய்யவே இல்லை. நீங்கள் அதுக்காக உங்களை மாதிரியா நாங்கள் இருக்கணுமா? எப்படி? இல்லை, நீங்கள் ஆதார் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் செய்யலன்னு சொல்லுங்கள். இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணியான்னு சொல்லுங்கள். அவை முன்னவர் பேசுங்க. இல்லை உட்காருங்க. நீங்கள் அண்ணே உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்கிறேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க, இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளை சிரமத்திலே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர
எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நடக்காது. இங்கே விட்டுருங்க, உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்ட இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை.